வணக்கம் நண்பர்களே. என்ன பார்க்குறதுக்கு நல்ல அழகான ரிவராக இருக்குதா? இதுதான் ரிவர்வே அண்ட் கோடல்மெங் நவிகேஷன். ரிவர் தேம்ஸில் அலைகள் குறைஞ்ச இடத்துல வாட்டர் லெவலை மேனேஜ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த தேம் லாக்ஸுகள் இருக்குது. இந்த ரிவர் தேம்ஸில் 45 லாக்ஸ் இருக்குது. முதலாவது தேம்ஸ் லாக் 1630ஆம் ஆண்டு தான் அமைக்கப்பட்டது. வேபிரிட்ஜுக்கு கிட்ட இருக்கிற தேம்ஸ் ரிவரில் இருந்து கில்பர்ட்டு கொடல்மெங் போகிறதுக்கு தான் இந்த லாக் யூஸ் பண்ணினோம். 20 மைல்ஸ் கண்டினியூஸாக நவிகேட்டபிள் ரோட். அந்த ரூட் வந்து நேஷ்னல் ட்ரஸ்ட்டுக்கு தான் சொந்தமானது. இந்த லாக் அப்படி என்ன வாட்டர் லெவலை மேனேஜ் பண்ணுதுன்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்குது. 2 கேட் இருக்குது. ஒரு கேட் தண்ணியை ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, மற்ற கேட் தண்ணியை வெளியேற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த போட் தண்ணி குறைஞ்ச பகுதியில் இருந்து வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா தண்ணி கீழே நிற்குது. போட்டும் நிலமட்டத்துக்கு கீழே தெரியுது. இனி அந்த கேட்டை கூட்டிட்டு தண்ணி ஃபில் பண்ணணும். இதில் இருக்கிற 2 கேட்டும் லாக் கீப்பரால் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணலாம். அதில் தெளிவாக எழுதி இருக்கணும். இப்போ கேட்டை க்ளோஸ் பண்ணினோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா போட் கீழே நிற்குது. எனிக்காரங்கோ தண்ணி திறந்து விட போயிடும். இந்த போட்டில் இருந்து கயிறு எடுத்து 2 சைடும் கட்டிட்டு தான் தண்ணியை திறந்து விடுவினோம். போட்டின் கயிறு கட்டுற இடத்துல கயிறை கட்டிட்டோம். இப்போ தண்ணியை ஃபில் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தண்ணி திறந்து விட்டுக்கலாம். இனி இந்த தண்ணி ஃபில் பண்ணி இந்த போட் உயர்ந்த வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டு இருப்போம். முதல் குறைஞ்சளவு தண்ணீர் வந்துவிட்டது. இப்போ கூடுதலான அளவு தண்ணி வரக்கூடிய மாதிரி திறந்து விடுவோம். பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போட் உயர்ந்து கொண்டு இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்த்து கொண்டு இருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. வித்தியாசமாகவும் இருந்துச்சு. இந்த தண்ணி நிரம்பி முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட எடுத்துருக்கணும். உங்களுக்கு தண்ணி இந்த சத்தம் கேட்குறது, இந்த சத்தம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அப்படியே கேட்டுக்கொண்டு இருக்கணும் மாதிரியே இருந்துச்சு. இப்போ போட் உயர்ந்துட்டுது பார்த்தீங்களா. இப்போ தண்ணி ஃபில் பண்ணிட்டு தண்ணி ஃபில் பண்ணி வாட்டர் லெவல் சரி பண்ணினியாச்சு. இப்போ இந்த கேட்டை திறக்க போயினோம். டேங் கேட் ஓப்பன் பண்ணிட்டினம்.
நீர்மட்டம் உயர்ந்த உடனேயே சைட்டில் கட்டுகளில் கொழுவி இருந்த கயிறுகளை கலட்டிட்டு இப்போ போக ரெடி ஆகினோம். இப்போ இந்த போட் லொக்கை விட்டு போய்கொண்டு இருக்குது. போட்டு லெவலை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படியே மட்டமாக வந்துட்டு. இந்த போட் லொக்கை தாண்டி போயிட்டுது. இனி இந்த சைட்டில் இருக்கிற ஒரு போட் ஒன்று லொக்கை தாண்டி போக போகுது. பாருங்க போட்டுக்குள்ளே என்ன எல்லாம் வசதி இருக்குதுன்னு. பாத்திரம் கழுவி கொண்டிருக்கிறார். போட் லாக் பண்ணுற இடத்துக்குள்ளே வந்த உடனே இப்போ கேட்டை லாக் பண்ணினோம். அடுத்ததாக இதுக்குள்ளே ஃபில் பண்ணியிருக்கிற இவ்வளவு தண்ணியையும் வெளியே திறந்து விடணும். அதுக்கு அடுத்த கேட் ஓப்பன் பண்ண போயினோம். போட்டில் இருந்து கயிறு எடுத்து சைட்டில் கொழுவிட்டினோம். இப்போ தண்ணியை திறந்து விடினோம். லொக் கீப்பர் தான் தண்ணியை திறந்து விட்டு கொண்டு இருக்கிறா. இப்போ பார்த்தா தண்ணி வெளியே கொண்டு இருக்கிறது. சத்தம் போட்டு நல்லா தான் தண்ணி நிரப்புறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. தண்ணி வெளியேற்றுறது குயிக்காக வெளியில் போயிட்டு இப்போ போட் கீழே போயிடுச்சு. இந்த தேம்ஸ் லொக்கை நாங்கள் சைட்டில் நின்று பார்த்துட்டு வந்த நாங்கள் இங்கே போட்டிங் போகிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணல. அதால் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எனக்கு பெருசாக தெரியலை. ஆனால் அந்த சைட்டில் எழுதி போட்டிருந்தவ இங்கே போட்டிங் போகிறேன்னு சொல்லி சொன்னால்
லைசன்ஸ் எடுக்கணும். அந்த லோக் ஆஃபீஸில் போய் லைசன்ஸ் எடுக்கணும். அந்த ஹோட்டலில் உங்களுக்கு மேலதிக விவரம் தேவை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் புக்கிங் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ வாட்டர் லெவல் குறைஞ்சிட்டுது. லோக் கீப்பரும் கேட்டை ஓப்பன் பண்ணிட்டா. இப்போ போட் போக போது சைக்கிள் கொண்டு போகிறதுக்கு, புஷ்யார் கொண்டு போகிறதுக்கு, ஆட்கள் போகிறதுக்காக இந்த பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜால் ஏறித்தான் நாங்களும் மற்ற சைட்டுக்கு வந்த நாங்கள். இந்த தேம்ஸ் லுக்கை பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா? போட் போன உடனே கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த லாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு கிட்டே இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இதில் இப்படி பெஞ்ச் இருக்குது. அந்த பெஞ்சில் இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் போன டைம் சரியான வெயிலாக இருந்தது. அதால் பாருங்க ஃபேன் எல்லாம் வச்சு கொண்டு இருக்குங்க. இந்த ரிவரில் அன்னம் வாத்துகளும் இருக்குது. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.